2009 இரண்டாவது முறையாக மீண்டும் வந்து ஆந்திராவின் காங்கிரஸ் தலைவரான ராஜசேகர ரெட்டி இரண்டாவது முறையாக மீண்டும் வந்து ஆட்சியை பிடிக்கிறார். ஒரு சில மாதங்களிலேயே அந்த நல்லமெல்லா வனப்பகுதியில் அவர் சென்ற ஹெலிகாப்டர் வந்து மாயமா மறையுது. பின்பு அவர் மரணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்படுது. தொடர்ச்சியாக ராஜசேகர ரெட்டியின் மறைவுக்கு பிறகு ஆந்திராவோட முதல்வராக யார் வரப்போறா உள்ளிட்ட விஷயங்கள் வந்து ஆந்திர அரசியலில் மிகப்பெரிய அளவில் விவாத பொருளானது. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஆந்திர மாநில காங்கிரஸ், ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளேயே எம்எல்ஏக்களாக இருந்த பலர் வந்து அடுத்ததாக ராஜசேகர ரெட்டிக்கு பிறகு அவரோட வாரிசான ஜெகன்மோகன் ரெட்டியை தான் முதல்வராக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. மறுபுறம் பாத்தீங்கன்னா ராஜசேகர ரெட்டியோட மறைவை தொடர்ந்து அந்த அதிர்ச்சியிலே பலர் வந்து இறந்து போறாங்க. அவரோட இழப்பு அப்படின்றது ராஜசேகர ரெட்டியோட குடும்பம், காங்கிரஸ் கட்சி அப்படின்றதை தாண்டி ஆந்திரா முழுவதுக்குமான ஒரு இழப்பா, ஒரு சோகமா வந்து மாறிடுது. அதற்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திரா முழுவதும் நடைபயணம் போக வந்து முடிவெடுக்கிறாரு. ஆனா அப்போது தேசிய காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் தலைமை வந்து அதற்கு ஒப்புக்கொள்ளல உள்ளிட்ட விஷயங்கள் வந்து நடந்தது.